எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும். ஒட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பட்டு போகும். இந்த நாடே 2 கட்டானாகும். ஊரே 2 பட்டு போகும். இந்த நாடே 2 கட்டானாகும். யாருக்கு எப்படியோ இல்லையா அம்மா, எங்க திரையுலகத்துக்கு 2 தீபாவளிமா, 2 தீபாவளி. அப்படி ஒரு தீபாவளியை கொண்டாட வச்ச பெருமை உங்களுக்கு தான் தாயி. அம்மா, ஒளிச்சல் இருந்து, டைரக்ட்ல இருந்து, கேமராமேன்ல இருந்து, ஆபரேட்டர்ல இருந்து, முறுக்கு விக்கிறவன்ல இருந்து, சைக்கிள் டோக்கன் கொடுக்கிற பசகாத்திர வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்குமா. பண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். நேத்து முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு இருக்கான் ஒருத்தன். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேரை சொல்லப்பா. உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி. ஆட்சி இல்ல. ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர், நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. என்ன பேச்சு பேசுறீங்க? தனியா போட்டா என்னவெல்லாம் பேசமா. ஒருத்தன் கேட்டாரு என்ன, ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அவரை எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா என் வேலை. போறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். உன்னை தடுத்தா நீ நிக்கவா போற? இங்கப்பா, இந்த பெட்டியை கையில வச்சுக்க. இந்த தகரட பழம் என்ன தங்கமா வச்சிருக்க, பரிசா கொடுக்குற? தங்கத்தை விட விலைமதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்துகள் இருக்கப்பா. என்ன இருக்கு? சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலம் வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாறு திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்கும். அப்பா பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. அன்றரோட ஒருத்தர் நின்னுட்டு தலையில என்ன ஆட்டம் போட்டு இருக்கான் பாரு. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அது நிக்கித மூதேவி, அதோட பிரச்சனை தான். ஏ விளக்கண்ண, நான் எவனுக்கு பயப்பட போறேன்? ஊசிக்கு ஊசி எதிர் பண்ண போயமாடா? 2 கையும் 2 தேக்குடா. மரத்தோல்ல வச்சு விட்டுருக்கேன் எங்க ஆத்தாப்பேன். நான் அவனு நின்று போறதுன்னா காடு தாங்க என் டிபுக்கு. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? யாரு நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. ஏதாச்சும் ஒரு பேச்சு நிதானமா பேச முடியுதா? பேச முடியுதாங்க? சொல்லுங்க. உனக்கு பேர் வந்து கேஸ்ன்னு வச்சுக்காங்க. நீ நாட்டில் என்ன பேசணுங்கிற நீயே காலையில பார்த்தா புரிஞ்சுக்கிற. அந்த பக்கத்துல என்னோட புரியல பேசிருக்கேன், சொல்றது இல்லையா? இல்ல சொல்லலாம் தான் வந்தேன், சப்புன்னு அடிச்சு போட்டீங்க. கொஞ்சம் ஓவரா போயிருக்கா? என்னங்கடா இது புரிய சொல்லு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? கலைஞர்களுடைய அரசின் 5 ஆண்டு கால சாதனை, அதை அடிப்படையாக வைத்தும் இன்றைய தினம் தலைவர் அவர்களால் வெளியிடப்படுகின்ற தேர்தல் அறிக்கையினை வைத்தும்
எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். இதனை தொடர்ந்து பேசிய திரு It's rejected. Family rule, we can go into a lot of detail. மாப்பிள்ளைய காணா மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டாலே நான் எப்படி வெளியே போவேன் இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் வெளியே போடுவேன் நான் என்ன செய்வேன் உலகாரம் நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப. இப்ப என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது கொய்யா கண்ணு எலும்புந்தோலுமா இருக்காரு பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா அம்மா பூவும் பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. என் தாயே நீங்க திருட்டு வீசில இருந்து சினிமாவை காப்பாத்துறீங்கம்மா. இந்த சண்டாளம் தந்து என்னை காப்பாத்துக்கும் சட்டம் போடுங்க. போயிட்டா பாருங்க நல்லா இருந்தவன பைத்தியம் ஆகிட்டு போயிட்டா இறக்கி விடுங்கடா. கொஞ்சம் இருங்கடா அம்மாட்ட பேச சரியா நில்லுங்கடா. சரியா தள்ளாம நில்லுங்கடா. அப்படி சரியா நில்லுங்கடா. அம்மா அங்க அம்மா பாருங்க. அம்மா நீங்க நல்லா இருக்கணும்மா. முதல்ல நான் உங்களுக்கு முதல்ல ஒரு வணக்கம். என் தாய் இவன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேம்மா. இவன் வயசாகி வண்டியை போற வரைக்கும் விட மாட்டான். வாழ்க்கையோ சிங்கடா தலையெழுத்த நல்லா வாசிங்கடா யோசிச்சு பாருங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னதை செய்யல. ஏய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. இருடா ஓ ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆளாளுங்க நாட்டா. தள்ளியா தள்ளியா அண்ணன் வர. என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்களா? அவன் ஒருத்தனா? எவன் ஒருத்தன்? பின்னால உருவிலைக்கானா? ஏதாச்சும் ஒரு பேச்சு நிதானமா பேச முடியுதா? பேச முடியுதாங்க சொல்லுங்க. உனக்கு பேரு வந்து பேசன்னு வச்சுக்காது. நீ நாட்டில் என்ன பேசணுங்கிற நீயே காலையில பார்த்தா புரிஞ்சுக்கிறது. அந்த பக்கத்துல என்னோட புரியல பேசிருக்கேன் சொல்றது இல்லையாடா? இல்ல சொல்லலாம் தான் வந்தேன் சப்புன்னு அடிச்சு புட்டிக்கிறது. கொஞ்சம் ஓவரா போயிருக்கா? என்னங்கடா இது புரிய சொல்லு. எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான் ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா வேணா இங்க அனுப்பிச்சு விட நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சுட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொரு இருக்க மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது.